Welcome back to my channel Sauces and Spices. நான் Mrs. SHANTHINI YOGANANDHAN. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. புதுசா என் சேனல் பார்த்துட்டு இருக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. எதனா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. நீங்க ஏற்கனவே பண்ண வீடியோஸ் அதாவது நம்ம சேனல்ல பார்த்துட்டு அந்த ரெசிபி பண்ணி பாத்தீங்கன்னா எங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சு விடுங்க. சோ சீக்கிரமா அதுக்குடைய வேலை நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமா நாங்க போஸ்ட் பண்ண போறோம். கொஞ்சம் டைம் எடுக்குது அவ்வளவுதான். நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 200 grams அடை இருக்கு. சோ அந்த ஒரு full packet-உம் நான் இதுல போட்டுட்டேன். இப்போ வந்து சூடா தண்ணி ஊத்த போறேன். இது வந்து நல்ல சூடா நிறைய மூழ்குற வரைக்கும் தண்ணி ஊத்தி ஒரு half an hour அப்படியே மூடி விட்டுறலாம் நம்ம. half an hour பாத்தீங்கன்னா நான் இப்ப மூடி வைக்க போறேன். half an hour கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு pan வச்சு நான் இதுல வந்து ஒரு 300 grams வெல்லம் எடுத்துர்க்கேன். சோ இத ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கரைச்சிட்டு சூடு பண்ணி இது மூழ்குற அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். இது மூழ்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம அப்புறம் வடிகட்டிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ நல்லா பாருங்க, கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கரைஞ்சிருக்கு. இன்னும் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுவும் சேர்ந்து கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது அழுக்கு எதனா இருக்கும். ஸோ அதனால பெட்டர் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்ல பிராண்டாக இருந்தால் கூட நம்ம ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த தண்ணி ஊத்துறது வந்து ஜஸ்ட் நம்மளுடைய அளவு தான். நம்ம வந்து அந்த வெல்லம் கொஞ்சம் வெல்லத்தை சுத்தி தண்ணி இருக்கிற அளவுக்கு ஊத்துனா போதும். ஏன்னா நம்ம இப்ப இத வந்து நம்ம அந்த அடைய வந்து தண்ணியில ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா திருப்பியும் இந்த வெல்லம் இந்த தண்ணி ஊத்தி நம்ம திருப்பியும் வேக வைப்போம். அப்புறமா தேங்காய் பால் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு தேங்காய் ஃபுல் தேங்காய் எடுத்திருக்கேன். அதுல வந்து நல்லா வந்து ஒரு தேங்காயில வந்து துருவிட்டு அதுல வந்து ஒரு அரை கப்பு தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சிட்டு அதுல ஒரு ஹாஃப் கப் எடுத்து வச்சிருக்கேன் நான். அதுதான் திக்கு பால். ஹாஃப் கப் திக்கு பால் இருந்தா போதும். அதுக்கப்புறமா ஒரு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிட்டு ஒரு 1 லிட்டர் அதுல நல்லா தண்ணி ஊத்தி எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து தண்ணி பால். ஸோ 2 இது எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று வந்து திக்கா ஒரு ஹாஃப் கப்பு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா தின்னா ஒரு 1 லிட்டருக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் இதுக்கு தேவை நம்மளுக்கு. ஸ்வீட்டுக்கு வந்து இந்த வெல்லம் அண்ட் மற்றபடி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அடை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரளாலெலாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த அரிசி மாவு நம்ம எப்படி பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே இந்த எப்படி பதப்படுத்தணுன்ற ஒரு வீடியோ இருக்கும். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அந்த அரிசியை ஊற வச்சு நம்ம பவுடர் எடுப்போம்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க யூஸ்வலாக. பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது வந்து அந்த மாதிரி எடுத்து அதில் வந்து நல்லா தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்தில் வச்சு அதை வந்து ஒரு வாழையில எண்ணெய் தடவி அதில் ஊற்றி ஸ்டீம் பண்ணுவாங்க. ஸ்டீம் பண்ணி அது அப்படியே அடை எடுத்து பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் இன்ஸ்டண்ட்டாகவே கிடைக்குது. ஸோ அதனால நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணுறோம். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து டக்குன்னு எப்படி முடிக்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால நம்ம இப்போ எல்லாமே கிடைக்கிறதுனால ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ பாருங்க நல்லா ஃபுல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
நம்ம நல்லா வடிகட்டிட்டோம் பாருங்க. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க இது நல்லா ஊறி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து நல்லா ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வரேன். இப்போ பாருங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு திக்கு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதை போட்டுட்டு இதுல வந்து நம்ம வெல்லம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் ஊத்திக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம். அப்படியே விட்டுறக்கூடாது, ஏன்னா அடி பிடிச்சிரும். நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொதி வர வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் மூடி போடுறேன். நல்லா கொதிக்குது பாருங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அடி பிடிக்காம பார்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் நல்ல திக்கு பாத்திரமா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகட்டும். ஸோ பாருங்க நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நல்லா கொதிச்சு நல்லா சாஃப்டாக, ஏற்கனவே நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம், இன்னும் இதில் நல்லா சாஃப்டாக வரும். பிகாஸ் இது வந்து கடையுது இல்லையா. ஸோ நம்ம செய்கிற மாதிரினா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து கடையுதுனால நல்லா கொதிக்க வைக்கலாம். நம்ம கொதிக்க வச்சு நல்லா சாஃப்டாக ஆகட்டும், கொஞ்சம் திக்காகட்டும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம அப்பப்போ வந்து மூடி வச்சா கூட நம்ம நடுநடுவில் எடுத்து இப்படி கலரி விடணும். இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால நம்ம மூடி வச்சாலும் எடுத்து நம்ம வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க கொஞ்சம் திக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்க நல்லா வந்து திக்கா இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி பால். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவ்வளோ தூரம் இருந்தது நல்லா அப்படியே திக்காகி வந்திருக்கு இவ்வளோ தூரத்துக்கு. ஸோ நல்லா கம்மியாக இருக்குது நம்மளுக்கு. அடுத்தது வந்து தண்ணி பால் வந்து இதில் சேர்க்க போகிறோம். அதான் 1 லிட்டர் பால் சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த 1 லிட்டர் பாலை வந்து இதில் சேர்க்க போகிறேன். ஸோ இதுலேயும் இப்போ நல்லா வேகணும். ஸோ இதுலேயும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. அப்பப்போ நம்ம வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அது மட்டும் மறக்காதீங்க. ஸோ இதே போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ பாயசம் வந்து நல்லா கரெக்டாக வந்திருக்கு, கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1 டீஸ்பூன் இருக்கும் அந்த ஏலக்காய். ஸோ நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும், வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சமாக நெய் ஊற்றுறேன் நான், ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும். இப்போ வந்து இது கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ இந்த நேரத்தில் வந்து நான்
நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா திக்கான பால் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அது இப்போ நான் சேர்க்குறேன். ஸோ இது சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சேர்த்ததுக்கு அப்புறம் கொதிக்க தேவையில்லை. நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு வந்தால் போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போதே வாசனை வரும் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஆஃப் பண்ண போகிறேன். முடிஞ்சிருச்சு நம்மளது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேஷ்நட் அண்ட் திராட்சையை வந்து வதக்கி இதில் போட போகிறோம். அவ்வளோதான், ஃபினிஷ்ட். இப்போ வந்து நம்ம நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம். நம்ம வந்து கேஷ்நட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முந்திரியில் நம்ம இஷ்டம்தான், நம்ம எவ்வளோ போட்டுருமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸோ நிறைய பிடிச்சா முந்திரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஓரளவுக்கு தான் போட்டிருக்கேன், ரொம்பவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுக்காங்க. இந்த மாதிரி கோல்டன் கலரான போதும். ஸோ அடுத்தது எடுத்து வச்சுருந்த திராட்சை, காஞ்ச திராட்சை. அவ்வளோதான். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், பிகாஸ் இதுவே நல்லா சூடு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த பாயசத்தில் அப்படியே நெய்யோடு ஊற்றிட போகிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பாயசம் ரெடி. ஸோ நம்மளுடைய அந்த அடை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ஓணம் உடைய ஸ்பெஷல் பாயசம். ஸோ எல்லா வியூவர்ஸ்க்கும் ஓணம் பண்டிகைக்கு எங்களுடைய சாசஸ் அண்ட் ஸ்பைசஸ் டீம் மூலமா நான் என்னுடைய விஷஸை தெரிவிச்சுக்கிறேன். ஹாப்பி ஓணம்.